மகா சிவராத்திரிங்கிறது இந்து சமயத்துல சிவபெருமானுக்கான மிக முக்கியமான திருநாள். இது ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதம் மாசி மாசத்துல வரும். பொதுவா பிப்ரவரி மார்ச்ல வரும். அமாவாசைக்கு முன்னாடி வர்ற 14ஆம் நாள் நைட்டு இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது. இந்த நாளுக்கு மகான்னு பேர் வந்ததுக்கு காரணம் இது சாதாரண ராத்திரி இல்ல, வருஷத்துல ஒரே ஒரு முறை வர்ற பெரிய சிவராத்திரி. இந்த நாளை பத்தி முக்கியமான நம்பிக்கைகள், அதாவது அந்த இரவுதான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார்னு சொல்றாங்க. சில புராணங்கள்ல இந்த நாள்லதான் சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மனுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொல்றாங்க. இன்னொரு கதையில சிவபெருமான் லிங்க வடிவத்துல ஜோதி ஸ்தம்பமா வெளிப்பட்ட நாள் இதுன்னு சொல்றாங்க. இந்த நாள்ல மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு முழுவதும் விழிச்சிருப்பாங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. விரதம் இருப்பாங்க. சில பேர் முழு உண்ணாவிரதம் இருப்பாங்க. சிலர் பழம் மட்டும் சாப்பிட்டு உண்ணாவிரதம் இருப்பாங்க. அப்புறம் சிவாலயத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த நாள் இருள் மேல வெளிச்சம், அதாவது அறிவின்மையை மேல ஞானம் ஞானம் வெல்லும் நாள்னு ஆன்மீக ரீதியில பொருள் கொடுக்குது. இது இந்தியாவுல மட்டும் இல்லாம நேபாளம் போன்ற மத்த நாடுகள்லயும் பெரிய அளவுல கொண்டாடப்படுது. இதெல்லாம் சமய நூல்கள், புராணங்கள் மற்றும் பரம்பரையாக வந்த நம்பிக்கைகள் அடிப்படையில சொல்ற விஷயங்கள் தான். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.